ஏற்கனவே திருமணமான ஒருத்தருக்கு சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கவே இல்லை. இந்த பசங்களுக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்கிறோம். மற்றபடி எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தானே ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் தினமும் அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. 90% ஆஃப் த மென் பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட்காக அவங்களுடைய ஒய்ஃபையோ பிள்ளைகளையோ இல்லை அந்த கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா, சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு வரவே மாட்டாங்க. ஸோ பல மாதங்களாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் நீங்கள் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறீங்க. எந்த ஆணும் அவனுடைய ஒய்ஃபையோ இல்லை பிள்ளைகளையோ விட்டுட்டு உங்களுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த மேரேஜில் சந்தோஷம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லவ் இல்லை, என்ன இல்லைனாலும் அது இன்னும் மேரேஜ் தான். ஸோ ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணாமல் இன்னும் மேரீடாக இருக்கும்போது அவங்க கூட நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது அப்படின்றது உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறது. ஏன் அதை பண்ணணும்?